காக்குமே. கிருஷ்ணே கிருத்வா வசன நிச்சயம் கூல குஞ்சாதிரூட்டே முக்தாः காசில் முகுருநுனயைகி கின்விதி வியாகரந்தி சப்ரூபங்கம் சதரகசிதம் சத்ரபம் சானுராகம் சாயா சௌரே கரதல கதான்யம் பிராண்யாசகர்ஷே. துருவத்திய ஆச்சரியமா நம்ம இந்த 17வது தசகத்துல சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நாராயண பட்டத்திரியும் நமக்கு கவனத்தில் இருக்கும். 17வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு குருவாயூர்ல தயாராகிறார். நாம் அதற்குள்ள இப்போ ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிட்டு வந்துடலாம். நான் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருக்கோயில் சென்னை சேலையூர் கேம்ப் ரோடிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூட தெருவில் உள்ள சேலையூர் அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். இதோ அந்த திருக்கோயிலிலே அனைத்து தரிசனத்தையும் நாம் அடைந்துவிட்டு கடைசியாக மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக சன்னதிற்குள்ளே நுழைய இருக்கின்றோம். அழகிய ஒரு விமானம். அந்த விமானத்திலே மகாவிஷ்ணுவும் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அவர் அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தரிசனம். லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் ஆதிசேஷனுக்கு கீழே அடைகின்றோம். லக்ஷ்மி நரசிம்மரும் அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு அழகாக காட்சியை அளிக்க, இந்த திருக்கோயிலிலே பல்லவர் கால அமைப்பாக இருப்பதால் இங்கு பல்லி, மீன், பாம்பு முதலியவைகள் இயற்கையாகவே செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியையும் நாம் பார்த்து கொண்டே இதோ மூலஸ்தானத்தை துவாலபாலகர்களை தாண்டி அழகாக அடைந்து விட்டோம். என்ன ஆச்சரியமான திவ்ய சேவை! இந்த மூலமூர்த்தியானவர் அழகே சற்றே வித்தியாசமான ஒரு திருமேனியுடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். சிறிய உருவமாக இருந்தாலும் நீண்ட புஜங்களோடு 4 திருக்கரங்களோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இவர் சங்கு சக்கரத்தை 2 திருக்கரங்களிலே சார்த்திக் கொண்டிருக்கின்றார். 3வது கரமானது அபயகஸ்தமாக காட்சியை அளிக்க, இதோ 4வது திருக்கரம் சற்றே வித்தியாசமாக கடியஸ்தமாக இருந்தாலும் அந்த அஸ்தமானது நீண்ட திருக்கரமாக தன்னுடைய அழகான திருவடியை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு நீண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு சேவை. 4 திருக்கரங்களிலே வலது திருக்கரத்தை ஒட்டினார் போல் சிறிய ஒரு தண்டத்தை தான் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த தண்டத்தின் மேல் ஆகா ஒரு கிளியை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானுடைய கையிலே இருக்கக்கூடிய தண்டத்தில் இருக்கக்கூடிய கிளியானது அவனுடைய கிரீடத்துடன் ஒட்டி உறவாடக்கூடிய அழகான திவ்ய தரிசனம். ஆண்டாள் தன் மாலையை களையும் போது மாலையோடு இந்த கிளியையும் களைந்து இப்பெருமாளுக்கு அளித்தாளோ என்ற ஒரு ஐயம் பெருமாளிடத்திலே கிளியை பார்க்கும் போது நமக்கு தோன்றுகின்றது. மஞ்சள் வஸ்திரத்தை தான் தாங்கிக் கொண்டு அழகாக என்னை சரணடைந்து விடுங்கள் என்று காட்டக்கூடிய திவ்யமான திருவடி சேவையோடு காட்சியளிக்கக்கூடிய பெருமாள் சாலிகிராம மாலையையும் சார்த்திக் கொண்டிருக்கின்றார். லக்ஷ்மி பதக்கத்தையும் அணிந்து கொண்டு உயர்ந்த திவ்ய தரிசனத்திலே ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் கிரீடத்தை தரித்துக் கொண்டு முத்துமாலை, திருமாங்கல்யம், கர்ணபத்திரம், திறந்த கண்கள், இடது கையிலே தாமரை இவற்றோடு நமக்கு காட்சியை அளிக்க, மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் ஆனவள் அவளும் முத்துமாலையை தான் சார்த்திக் கொண்டு வலது கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டு அழகாக காட்சியளிக்கக்கூடிய இந்த சுவாமிக்கு முன்னால் பலவிதமான சாலிகிராமங்களும் நமக்கு சேவையை அளிக்க, இதே சேவையோடு இதோ நாம் நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். 17வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை பட்டத்திரியும் தான் ஆரம்பிக்க துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, இத்யோஷித்வைகதே நிருபநந்தனே சோ ஆனந்திதா கில ஜனோ நகரீமுபேதகம் ரேமே சிரம் பவத் அனுக்ரக பூர்ண காமக தாதே கதே ச வன மத்ருதராஜ்யபாரக. பகவான் வாசுதேவன் துருவனுக்கு திவ்ய தரிசனத்தை கொடுத்து அவனிடத்துல சொன்னார், பலவிதமான காரணங்களை சொல்லி உங்க அம்மா உனக்காக காத்துருப்பா, அதான் முக்கியமான காரணம். நீ போய் ராஜ்யத்தை, சின்ன வயசுடா குழந்தை, பெரிய மகரிஷி மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணிட்டு எனக்கு விரக்தியோட மோட்சம் வேணும்னு கேட்கிறவா மாதிரி கேட்கிறியே,
நீ பண்ண தபசு கூட சில மாதங்கள் தான், வயசும் ரொம்ப சின்ன வயசு, நீ அனுபவிக்க வேண்டிய சுகங்கள் அதிகமா இருக்கு. பகவானான நான் சட்டுன்னு எல்லாருக்கும் மோட்ச பிராப்தியை கொடுக்கறது இல்ல. என்னுடைய பாகவதோத்தமால் உலகத்துல இருந்து பலவிதமான சத்சங்கங்கள்ல ஈடுபட்டு நல்ல காரியங்களை பண்ணி பல சுகங்களை அனுபவிச்சு அப்புறம் தாண்டா அதை கொடுக்கறேன். அதனால நீ கிளம்பு, என்னிடத்துல பிடிவாதமா இருக்காத, நான் சொன்னதை கேட்டு நன்மையே நடக்கும்னு கிளம்பு, நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு குருவாயிரப்பா இவ்வளவு கருணையோட இத்யோசிஷித்வயி இது போலெல்லாம் குருவாயிரப்பா கதேன் ரிபனந்தனோசோ அந்த குழந்தைய சொல்லி சமாதானப்படுத்தினியாமே. இதுக்கு உனக்கு அவசியமே இல்லை, அவன் கேட்டதை கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவனுடைய கருணை இருக்க இவ்வளவு புரியும்படியா சொன்னா தானே ஒரு சிறுவனுக்கு புரியும். அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், உன்னை 3 முறை வலம் வந்து உங்களுடைய உத்தரவை நான் சிரசாய் ஏற்றுக்கொள்கிறேன், அதனால எனக்கு எப்பவுமே உங்களுடைய பக்தி மாறாம இருக்கணும். ராஜ்யத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து 36,000 வருஷம்னு வேற உங்களை வாக்குல வந்துருத்து. 36,000 வருஷம் பிரபோ உங்களை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க போறேன்னு தெரியல. ஆனா பிரிஞ்சு இருந்தா கூட 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனத்துல நான் ஒரு தவற பண்ணக்கூடாது, எனக்கு ஐஸ்வர்யத்தினுடைய கர்வம் வரக்கூடாது, யாரையும் அவமதிக்க கூடாது. ஒருத்தரை அவமதிச்சதுனால தானே இவ்வளவு கஷ்டத்தோட வந்து உங்களுடைய சுகமான தரிசனத்தை அடைஞ்சிட்டு இருக்கேன். அதனால என்னை யாரும் அவமதிக்க கூடாது, நான் யாரிடத்திலையும் கோச்சு கூடாது, தர்ம பரிபாலனம் பண்ணணும், உங்களுடைய பக்தி மாறாம இருக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்ற மூலமந்திரத்தை நான் ராஜ்யத்துல இருந்தா கூட அவகாசம் கிடைச்சுட்டு இருக்கச்சேலாம் நான் அதை உச்சரிக்க கூடிய பாக்கியமோ அதற்குண்டான அவகாசத்தையும் நீங்க தான் கொடுக்கணும். இவ்வளவுத்துக்கும் ஒத்துக்கிறதா இருந்தா நான் ஊருக்கு திரும்பி போறேன்னு குருவாயிரப்பா அந்த குழந்தை எத்தனை விவேகமா பேசினா. அதை கேட்டு பகவானும் ஆனந்திதா கிலஜனோ நகரீமுபேதகம், நீ கேட்டதெல்லாம் பண்ற போன்னு சொல்லிட்டு அடுத்த க்ஷணம் அந்தர்த்தியானம் ஆயிட்டாராம். ஏன்னா நம்ம சும்மா இங்க நின்றுட்டு பேசிட்டே இருந்தா இந்த குழந்தையும் ஊருக்கு கிளம்புறதா இல்ல, நம்முடைய திவ்ய தரிசனம் அவனை போட்டு இங்க நிக்க வச்சிருக்கு, நாம தான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு குருவாயிரப்பா அவனுக்கு தோணித்து அவங்கிட்ட சொல்லாம எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு சட்டுன்னு நீ மறைஞ்சு போயிட்ட. வேற வழி இல்ல, உன்னுடைய உத்தரவை ஏத்துண்டு ஊருக்கு திரும்புறான். இவன் வரான்றது அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சுடுத்து. பெரிய கோலாகலம். அவனை வரவேற்கிறதுக்காக ஊர் ஜனங்கள் எல்லாரும் திரண்டு யானை குதிரை பல்லக்கு எல்லாத்தையும் எடுத்துண்டு ஊர் எல்லையிலேயே பலவிதமான அலங்காரங்களை பண்ணிண்டு ராஜ குழந்தை மாத்திரம் இல்ல, இளவரசன் மாத்திரம் இல்ல, 5 வயசுலயே பகவானான மகாவிஷ்ணுவோட பேசி அவரோட திவ்ய தரிசனத்தை அடைஞ்சு தான் நினைச்சதை சாதிச்ச ஒரு குழந்தைன்னு அங்க இருக்கிறவா அத்தனை பேருக்கும் ஆனந்தம். இதுவரைக்கும் உடம்பு முடியாம மனசுல கிளேசத்தோட உயிரை கூட விட்டுடலான்னு படுத்திருந்த உத்தானபாத மகாராஜா கூட குழந்தை வந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே குருவாயிரப்பா என்னாச்சு, அடுத்த நிமிஷம் அந்த படுக்கையிலேருந்து எழுந்து ஆனந்திதா கிலஜனோ நகரீமுபேதக ஆனந்தத்தோட ஜனங்க எல்லாரையும் அழிச்சுண்டான். இவ்வளவு பேர் வந்தது ஆச்சரியம் இல்ல. யார அவமதிச்சாலோ அந்த அம்மா சுருச்சி தான் முதல்ல ராஜாக்கு முன்னாடி இருந்தாலாம். நான் போய் அந்த குழந்தை கிட்டக்க மன்னிப்பு கேட்கணும், அந்த குழந்தைய கைகூப்பி வரவேற்கணும்னு சுருச்சி முதல்ல. பின்னாடி தபசுக்கு காரணமாக இருந்த உண்மையான தாயாரான சுனீதி மகாராஜா எல்லாவிட சுருச்சியினுடைய புள்ள உத்தமன் இருக்கானே அவனும் சந்தோஷத்தோட நிக்கிறான். மந்திரிகள் ஜனங்கள் எல்லாரும் வரவேற்க காத்து இருக்கச்சே கம்பீரமா குழந்தை உள்ளுக்குள்ள நுழையிறான். செவ்வை சூடுவார் சொன்னார், உருகு காதல் உலர்ந்தளிர்ப்ப உவகை பெருகுற்று அலையறிய இருக்கை கூப்பி தொழுது இறைஞ்சும் இளவன் முறுவல் காதலனை பருகுவன் போல் நோக்கி ஒளி பரப்பு தொடித்தாமரை கரத்தால் முருகு கமழ முகழ்ந்து உச்சி முகர்ந்தான் வீணிரர் ஆட்டினான். பாட்ட சொல்லச்சையே நமக்கு அர்த்தம் தெரியறது. இவன் துருவன் உள்ளுக்குள்ள வரச்சே கர்வமா வரலையா. இன்னொருத்தலா இருந்தா நீங்க என்ன பிடிச்சி தள்ளினே, ஏ சித்தி நீ என் வயத்துல வந்து பிறக்கணும்னு சொன்னியே எப்படி வந்திருக்கம் பாத்தியா அப்படின்னு கர்வமா வருவான். கர்வத்தோட வரலையா. அப்படி வரும் போதே அத்தனை பேர் ஜனங்க உள்பட எல்லாரையும் பார்த்து கை கூப்பிண்டு அலையறிய இரு கை கூப்பி தொழுது இறைஞ்சும் இளவான். ஆச்சரியமான பதம். இறைஞ்சும் இளவான். இளம் குழந்தையா இருந்தா கூட அத்தனை பேரையும் பார்த்துண்டு
கைய தொழுதுண்டே வரான். அப்ப மகாராஜா என்ன பண்ணார்? ஓடி போய் அவனை அரவணைச்சுண்டு, குருவாயூரப்பா பரமானந்தத்தோட அந்த குழந்தைய அரவணைக்கச்சே என்ன தெரியுமா பண்ணார்? தான் நின்றுட்டு இருக்கிறது ஒரு தெரு, ஒரு மண்ணான இடம், ஊர் எல்லைன்னு கூட பார்க்காம அங்க உட்கார்ந்தாராம். உட்கார்ந்து அவனை அப்படியே தூக்கி தன்னுடைய மடியில உட்கார வச்சுண்டு அரவணைச்சுண்டு, குழந்தை இதுக்கு தானடா ஆசைப்பட்டேன், இதை நான் அழிக்காததுனால தான் நான் கஷ்டப்பட்டேன், இதை அழிக்காததுனால தான் நீ பகவத் தரிசனமாகிய சுகத்தை நம்முடைய ஒரு பரம்பரையில நீ அடைஞ்சிருக்க, போருமா என்னுடைய மடியில உட்காண்டது அப்படின்னு பரபரப்பா பேசி ஒளி பரப்ப தொடித்தாமரை கரத்தால் முருகு கமழ முகழ்ந்து உச்சி முகர்ந்தான் விழிநீராட்டினான். விழிநீராட்டினான் அழகான தமிழ் பதம். 2 கண்கள்லயும் வரையக்கூடிய ஆனந்த கண்ணீரால குழந்தைய மடியில உட்கார வச்சுண்டு உயர்ந்த ஒரு அபிஷேகத்தை அவ அப்பா பண்ணாராம். குழந்தைக்கு அப்படியே ஒரு வெக்கம். இத்தனை பேர் முதல்ல ஆசையா இருந்தது மடியில உட்கார்றதுக்கு, இப்ப ஒரு விவேகம் வந்துருத்த, பகவானை பார்த்துட்டானே, இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதுவும் இத்தனை ஜனங்கள் வேடிக்கை பார்க்கிட்டு இருக்கச்சே அப்பா நம்மள மடியில உட்கார வச்சுன்னா அரவணைக்கிறாரேன்னு, போரும்பா போறோம், எனக்கு திருப்தி ஆயிடுத்து அப்படின்னு எழுந்தானாம். எழுந்தவனுடைய பக்தி இருக்க, முதல்ல போய் யார வணங்கினார்? பட்டத்திரியும் பாகவதமும் பேசித்து தங்க அம்மா சுருச்சி சித்தி இருக்காளே, யார் இவனை பார்த்து கேவலமா பேசினாலோ அந்த அம்மாவை நேர முதல்ல நிக்க வச்சு அத்தனை பேருக்கும் எதிர கள்ள கருங்கல் சுருதியை செங்கையில் துருவல் தொழுது இறைஞ்ச பள்ளத்தொழுகு தனல் புணர் போல் பழுக்கும் அன்பு தலை பக. சுருச்சி காலில் விழுந்து சித்தி கிட்டக்க முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டானா. பின்னாடியே அம்மா சுனுத்தி நிக்கிறா. அவகிட்டக்க போல நாணி வெக்கு தலை குனிஞ்சா. உடனே ஒரு திருவள்ளுவருடைய குரல் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது திருவச்சரித்திரத்துல. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். நமக்கு ஒருத்தன் தப்பு பண்ணா கூட அவனை தட்டி கேட்டோ அவனை அதட்டியோ உன்னை விட நான் பெரியவன் ஆயிட்டான் பத்தியா அப்படின்னு பேசுறதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா? அவர்னான நன்னயம் செய்து விடல். அவனே வெக்கப்படும்படியாக ஒரு நன்மையை பண்ணணும், அதைத்தான் இவன் பண்ணான். வெட்கி தலகுனிஞ்சு அரவணைச்சு மன்னிப்பு கேட்கிறார். சரித்திரத்தை தொடர்றார் நாராயண பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமிர்தவல்லி சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் மூலமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றொரு ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆலயத்தில் கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தை தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.